ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஆர்த்தி முருகா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் எப்பவுமே ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு வேலைய வந்து 2 பேரும் வெளியில கிளம்பிட்டாங்க. சின்னவங்க வந்து வீட்ல தான் இருப்பா இல்லையா? அதனால என்ன பொருள் வாங்குனாலும் அவங்க முதல்ல கிளம்பிருவாங்க. போயிட்டு வாங்கிட்டு வராங்க. என்ன அதாவது நம்ம இன்னைக்கு வந்து அமாவாசை இல்லையா? அதனால நம்ம கடையில திருஷ்டி உடைக்கணும். அதுக்காக தான் பொருள் வாங்கிட்டு வர்றதுக்காக 2 பேரும் போனாங்க. போயிட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்டின்னா, நம்மளோட கடை பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் ஏரியா தான். இப்ப தான் ஓரளவு டெவலப் ஆயிட்டே வந்துட்டுருக்கு இந்த இடமெல்லாம். அதனால பக்கத்துல கடையெல்லாம் ரொம்ப இருக்காது. கொஞ்சம் உள்ள மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட் போனா தான் வந்து இந்த பொருள் எல்லாமே வாங்கிட்டு வர முடியும். அதனால 2 பேரும் போயிட்டு வாங்கிட்டு வர போனாங்க. என்னலாம் வாங்குனாங்கன்னா, அ கடைக்கு நார்மலா கடைன்னு இல்ல, வீடுன்னு இல்ல. திருஷ்டி உடைக்கணும்னாலே நமக்கு மெயினா வந்து தேவைப்படுறது என்ன? ஒரு பூசணிக்காய், அப்புறம் ஒரு தேங்காய், எலுமிச்சம்பழம், வெத்தல, பாக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு திருஷ்டினாலே இதுதான் மெயினா தேவைப்படும். அதனால அது எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் இந்த திருஷ்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நம்புவாங்களா என்னன்றது தெரியாது. பட் நாங்க வந்து இந்த ஒரு விஷயம் நம்புவோம். அதனால ஒவ்வொரு அமாவாசை டைம்லயும் இப்போ மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு மட்டும் கடையில வந்து இந்த மாதிரி திருஷ்டி உடைச்சிருவாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பாரு. 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் வந்து திருஷ்டிக்கு வந்து யாரு வீட்ல இருக்காரோ, அவர போய் நம்ம கூட்டிட்டு வருவோம். இப்ப வீட்டு பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்தாச்சு. "அண்ணா இந்த மாரி திருஷ்டி உடைக்கணும் வந்துருங்க" அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவரும் "நான் வர்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க வந்தோனயும் திருஷ்டி உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து எல்லா கடைக்கும் போவாங்க திருஷ்டி உடைக்கிறதுக்காக. அதனால அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றதுனால, நம்மளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த அம் பூசணிக்காய் இருக்கு இல்லையா? அந்த பூசணிக்காவ வந்து கட் பண்ணிட்டு, அதுக்குள்ள குங்குமம்லாம் வச்சுட்டு, காயின்ஸ் இருக்கும். ரூ. 1 காயின் வந்து ஒரு 9 காயின் போடுவாங்க. அந்த காயின் எல்லாம் உள்ள வச்சுட்டு, அப்புறம் அது மேல வந்து திருஷ்டி சுத்துறதுக்காக கற்பூரம் வைப்போமா, ஆனா அந்த கற்பூரம் வந்து கீழ விழுந்துறக்கூடாதுல்ல. அதுக்காக வந்து அது மேல வந்து சந்தனம் அதெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் கற்பூரம் வைக்கும்போது, சுத்தும்போது அது கீழ விழாம இருக்கும். அதுக்கான வேலை தான் இப்ப பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சோம்னா தான் அவங்களுக்கு அவங்க வெயிட் பண்ண வச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப அவங்கள கூப்பிடணும்னா டைம் ஆகும். அதுக்காக அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சின்னவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தாலும், இவங்களும் போயிட்டு அதுல முதல் ஆளா போயிட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. கடையில இது வந்து கடையில வந்து திருஷ்டியெல்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கடையில சாமி கும்பிடுவோம். எப்பவுமே வந்து திருஷ்டி உடைச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு முதல் போனி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து மத்த வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து காலையிலே பூக்கார அம்மா வருவாங்க. இது டெய்லியுமே வந்து அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்டின்னா, எப்ப நமக்கு பூ தேவையோ, அவங்களே கடையில கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம பூக்காலாம் வெளியில போகணும்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த அம்மா கிட்ட வந்து இந்த டைம்ல நமக்கு பூ வேணும் அப்டின்னம்னா, அவங்க குடுத்துருவாங்க. அதே மாதிரி மொத நாளே சொல்லிட்டோம். அம்மா நாளைக்கு கடையில சாமி கும்பிடணும், பூ குடுத்துருங்க அப்டின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி காலையிலயே வந்து அவங்களும் பூ வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. நாம வந்து அ கடையிலயும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்ல வந்து சாமி கும்பிடுவேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு கடை தான். முதல்ல நம்மளுக்கு சாப்பாடு போடுற தெய்வம் நமக்கு கடவுள் தான். அந்த கடவுள் கடை தான். அதனால முதல்ல கடையில வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீட்ல போய் நான் சாமி கும்பிடுவேன். சாமி வீட்ல நான் கும்பிட்டுட்டுருவேன். கடை வந்து அப்புறம் அவரும் வந்துட்டாரு. வந்ததும் அவரோட வேலைகள வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு மெயினா வந்து என்னன்னா, நம்ம கடை வந்து ரோடுல இருக்கும். மெயின் பைபாஸ் ரோடு தான். அதனால என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா, எப்பவுமே நம்ம கடையில வந்து திருஷ்டி உடைச்சாங்க அப்டின்னா, யாராவது வராங்களா அப்டின்றத பார்த்துட்டு, திருஷ்டி எல்லாமே உடைச்சுருவோம். அப்புறம் முக்கியமா வந்து அந்த பூசணிக்கா இருக்குல்ல, அந்த பூசணிக்காவ மட்டும் பூசணிக்காவ உடைச்சுட்டு நாங்க அப்டியே வச்சிர மாட்டோம். ஏன்னா, அந்த ரோடுல வந்து நெறைய வண்டி போய்க்கிட்டே தான் இருக்கும். டூ வீலரா இருக்கட்டும், கார், லாரி எல்லாமே போகும். அதனால நம்ம அப்படியே அத வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அ
பூசணிக்காவ உடைச்சதுமே வந்து உடைச்ச கையோட எடுத்து அத வந்து 2 சைடுலயுமே வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் தேங்காவுமே. எல்லாத்தையும் எடுத்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஓரமா வச்சுருவோம். ஏன்னா, நம்ம வீட்டுக்கிட்டயே வந்து மாடெல்லாம் நெறையா இருக்குது. அதுல அந்த ரோடுல போகும் மாடெல்லாம். ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் முடிச்சுட்டு அந்த ரோட்ல போம்போது, பூசணிக்காய் இருந்ததுன்னா, அதுவே சாப்ட்டு போயிடும். அது நம்ம ரோடுல வச்சோம் அப்டின்னா, வண்டி போறனால கொஞ்சம் ரிஸ்க்ன்றனால, எப்ப திருஷ்டி உடைச்சாலுமே வந்து ரோடுல மட்டும் வைக்க மாட்டோம். நாங்க எடுத்து ஓரமா வச்சுறது. எல்லா கடையிலயுமே ஓரமா வச்சுருவாங்க. இங்க பக்கத்துல இருக்க கடைகள் எல்லாத்துலயுமே அதே மாரி உடைச்சு முடிச்சுட்டு, நம்ம ஓரத்துல வந்து 2 சைடுமே வந்து எடுத்து வச்சுருவாங்க. அது ரொம்பவே சேஃபானது. அப்புறம் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனல யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்டின்னா, வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வழியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. அ அதுக்கப்புறம் இவங்க வந்து கடையில வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். நானும் அப்படியே போயிட்டு வீட்ல போய் சாமி கும்பிட்டு முடிச்சுருவேன். அவ்வளோதாங்க.